தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 3 மிக மிக முக்கியமான அரசாங்க அறிவிப்புகளை பத்தி விரிவா பார்க்க போறோம். உங்க ரேஷன் அட்டைக்கான இகேவைசி சரிபார்ப்பு, மத்திய அரசிடமிருந்து ஒரு புதிய நிதியுதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை பத்தி, அப்புறம் கேஸ் சிலிண்டர் விநியோகத்துக்கான ஒரு புதிய விதிமுறை, இப்படி உங்க வாழ்க்கையில நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்க தயாரா இருங்க. முதல்ல நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப அவசரமான அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரேஷன் அட்டைதாரர்களும் உடனே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த இகேவைசி சரிபார்ப்பு. இத பத்தி முதல்ல விரிவா பார்க்கலாம். அடுத்ததா இப்ப எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு செய்தி. மத்திய அரசு தகுதி உள்ளவங்களுக்கு 12,000 ரூபாய் நிதியுதவி வழங்க ஒரு திட்டம் கொண்டு வரப்போறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. அது உண்மையா? அதோட பின்னணி என்னன்னு விரிவாக ஆராயலாம். கடைசியா நம்ம வீட்டுக்கு வர்ற சமையல் எரிவாயு சிலிண்டர், அதாவது எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி லேட் ஆனா என்ன பண்றது? அதுக்கு அரசாங்கம் ஒரு புது விதியை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, இது ஒவ்வொன்றும் பத்தியும் இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். நம்மளோட முதல் மற்றும் மிக முக்கியமான பகுதிக்குள்ள போகலாம். ரேஷன் கார்டு வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கூட தாமதிக்காம கட்டாளமா செஞ்சு முடிக்க வேண்டிய இகேவைசி சரிபார்ப்பு பத்தின அரசாங்கத்தோட அறிவிப்பு இது. முதல்ல இந்த இகேவைசினா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இகேவைசி அப்படிங்கிறது நோ யோர் கஸ்டமர், அதாவது உங்க வாடிக்கையாளரை தெரிந்து கொள்ளுங்கள். இது என்னன்னா, நம்ம ஆதார் கார்டையும் நம்ம கைரேகையும் பயன்படுத்தி ஒரு ரேஷன் கார்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட அடையாளத்தையும் டிஜிட்டல் முறையில் உறுதி பண்ற ஒரு கட்டாயமான நடைமுறை. இதோட முக்கியமான நோக்கம் தகுதி இல்லாதவங்களுக்கு சலுகை போறதை தடுத்து உண்மையான பயனாளிகளுக்கு மட்டும் அது சரியா போய் சேரணுங்கிறது தான். சரி, இந்த இகேவைசியை ஏன் இவ்வளவு அவசரமா கட்டாயப்படுத்துறாங்க? அதுக்கு அரசாங்கம் சொல்ற காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். இதன் மூலமா போலியான ரேஷன் கார்டுகள், ஒண்ணுக்கு மேல கார்டு வச்சிருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு ரத்து செய்ய முடியும். இறந்தவங்களோட பேரை குடும்ப அட்டையிலிருந்து நீக்கி கணக்கை சரி பண்ண முடியும். ஒருத்தருக்கு ஒரு ரேஷன் கார்டு மட்டும்தான் இருக்குங்கிறத உறுதிப்படுத்த முடியும். எல்லாத்துக்கும் மேல கவர்மெண்டோட எல்லா நலத்திட்டங்களும் சரியான ஆட்களுக்கு தான் போய் சேருதான்னு இதன் மூலமா செக் பண்ண முடியும். இந்த சரிபார்ப்பை பண்றது ரொம்பவே சுலபம். முதல்ல உங்க ஏரியா ரேஷன் கடைக்கு போங்க. ரெண்டாவதா உங்க ரேஷன் கார்டையும் ஆதார் கார்டையும் அங்க இருக்கிற சேல்ஸ்மேன் கிட்ட கொடுங்க. மூணாவதா, இதுதான் ரொம்ப முக்கியம், உங்க குடும்ப அட்டையில பேர் இருக்கிற சின்ன குழந்தைங்க உட்பட எல்லாருமே நேர்ல போய் கைரேகை வைக்கணும். நாலாவது, இந்த சேவையை செய்யறதுக்கு நீங்க யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்க தேவையில்லை. இது முழுக்க இலவசமான சேவை. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஒருவேளை நீங்க இந்த இகேவைசியை முடிக்கலைன்னா உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் மட்டும் நிக்காது, அதோட சேர்த்து பிரதம மந்திரியோட கிசான் நிதி உதவி, மாநில அரசோட மாதாந்திர உரிமை தொகைன்னு உங்க ரேஷன் கார்டோட லிங்க் ஆகி இருக்கிற எல்லா அரசு நலத்திட்டங்களும் நிறுத்தப்படும்னு அரசாங்கம் ரொம்ப கண்டிப்பா எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதனால தாமதப்படுத்தாதீங்க. ஒருவேளை நீங்க புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சு அது ரிஜெக்ட் ஆயிடுச்சா, அதுக்கு பொதுவா இந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கலாம். நீங்க கொடுத்த முகவரி சான்று சரியில்லாம இருக்கலாம். உங்க குடும்பத்துல ஒருத்தரோட பேரு ஏற்கனவே வேறொரு கார்டுல இருக்கலாம். ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணும்போது நீங்க கொடுத்த அட்ரஸ்ல நீங்க இல்லாம இருந்திருக்கலாம். இல்லனா உங்க கேஸ் கனெக்ஷன் டீடைல்ஸ்ல ஏதாவது தப்பு இருக்கலாம். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிட்டா நீங்க திரும்பவும் முதல்ல இருந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு காரணத்தை சரி பண்ணிட்டு டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்ல போயோ இல்லனா 1967 நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டோ மறுபரிசீலனைக்கு மட்டும் விண்ணப்பிச்சா போதும். சரி, ரேஷன் கார்டு பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்புக்கு போகலாம். மத்திய அரசாங்கம் கொண்டு வர போறதா சொல்லப்படுற சில புதிய நிதி திட்டங்களை பத்தின ஒரு முன்னோட்டம் இது. இப்ப செய்திகள்ல ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு தொகை, அதுதான் இந்த 12,000 ரூபாய். இது உண்மையா? மத்திய அரசோட ஒரு மெகா நிதியுதவி திட்டத்தின் கீழே இந்த பணம் கொடுக்கப்படலாம்னு சில தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த திட்டம் சமீபத்தில் மாநில அரசு கொடுத்த நிதி உதவிக்கு ஒரு பதிலடியா பார்க்கப்படுது. குறிப்பா வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் இந்த திட்டம் அறிவிக்கப்படலான்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அப்போ இந்த 12,000 பணம் எங்க இருந்து வரும்? இது புதுசா கொடுக்கற பணமான்னு கேட்டா அப்படி இல்லைன்னு தான் தகவல்கள் சொல்லுது. ஏற்கனவே விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய PM கிசான் திட்டத்தோட நிலுவைத் தொகை, கேஸ் சிலிண்டர் மானியம், உர மானியம்னு மக்களுக்கு சேர வேண்டிய பழைய பாக்கி தொகைகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து மொத்தமா கொடுக்கற திட்டம் தான் இதுன்னு சொல்லப்படுது. மத்திய அரசு கொண்டு வர போற இன்னொரு முக்கியமான மாற்றம் தான் இந்த இ-யூரோபி. இது ஒரு டிஜிட்டல் வவுச்சர் சிஸ்டம். அதாவது இனிமேல் ரேஷன் கடையில் நேரடியாக பொருள் வாங்குறதுக்கு பதிலாக உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு டிஜிட்டல் டோக்கன் மாதிரி அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம். குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்றதை பொறுத்து இந்த வவுச்சரோட மதிப்பு 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் இருக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ இந்த இ-ரூபி முறையால மக்களுக்கு என்ன நன்மை? இந்த வவுச்சரை பயன்படுத்தி நீங்க ரேஷன் கடையில மட்டும் இல்ல, வெளியில இருக்கிற கடைகள்ல கூட பொருள் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்ல, தேவைப்பட்டா இந்த வவுச்சரை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா பணமாவே மாத்திக்கிற வசதியும் இருக்கும். இதன் மூலமா ஊழலை தடுத்து உண்மையான பயனாளிகளுக்கு உதவி கரெக்டா போய் சேரும்னு அரசாங்கம் நம்புது. சரி, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு செய்தி. இது உங்களுடைய நுகர்வோர் உரிமை சம்பந்தப்பட்டது.
இனிமே கேஸ் சிலிண்டர் டெலிவரி லேட் ஆகுதுன்னு கவலைப்பட தேவையில்லை. மத்திய அரசு ஒரு புதிய ரொம்பவே கண்டிப்பான விதியை கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி நீங்க சிலிண்டர் புக் பண்ணின தேதியிலிருந்து வெறும் 5 நாளைக்குள்ள உங்க வீட்டுக்கு சிலிண்டர் டெலிவரி செஞ்சாகணும். நாட்டுல கேஸ் சிலிண்டருக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லைன்னு அரசாங்கம் தெளிவா சொல்லியிருக்கு. அதனால நீங்க புக் பண்ணி 5 நாளைக்கு மேல உங்க சிலிண்டர் வரலன்னா கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. உடனே இங்க தெரியற உங்க கேஸ் கம்பெனியோட நம்பருக்கு போன் பண்ணி புகார் கொடுங்க. இண்டேன், பாரத் கேஸ், HP, உஜ்வாலா திட்டம்னு எல்லாத்துக்குமான தனித்தனி இலவச உதவி எண்கள் இங்க இருக்கு. புகார் கொடுக்கறது உங்க உரிமை, மறக்காதீங்க. சரி, இவ்வளவு நேரம் நாம பார்த்த முக்கியமான அறிவிப்புகளோட ஒரு சின்ன தொகுப்பை இப்ப பார்க்கலாம். இதுல இருந்து நீங்க என்ன செய்யணுங்கிறதையும் தெளிவா சொல்றேன். நீங்க உடனடியா செய்ய வேண்டியது 3 விஷயங்கள் தான். முதல்ல உங்க ரேஷன் கடைக்கு போய் குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட EKYC சரிபார்ப்பையும் உடனே முடிங்க. ரெண்டாவது, உங்க ஆதார் கார்டு, NPCI லிங்க் பண்ணின பேங்க் அக்கவுண்ட், நிலப்பத்திரங்கள் எல்லாத்தையும் தயாரா வச்சுக்கோங்க. எதிர்கால திட்டங்களுக்கு தேவைப்படலாம். மூணாவது, கேஸ் சிலிண்டர் டெலிவரி லேட் ஆச்சுன்னா புகார் கொடுக்க இந்த உதவி எண்களை உங்க போன்ல இப்பவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எல்லா அறிவிப்புகளும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. கவர்மெண்ட் திட்டங்கள்லாம் இப்படி டிஜிட்டல் ஆகும்போது டெக்னாலஜி பத்தி அதிகமா தெரியாத சாதாரண மக்கள் என்னென்ன சவால்களை சந்திப்பாங்க, அதுக்கு என்ன தீர்வு, இத பத்தி நீங்களும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த செய்திகளை பொறுமையா கேட்ட தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.